ஹலோ ஒசூர் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேக் தான் நம்ம பண்ண போறோம். அதுவும் இந்த தீம்ல. இந்த தீம் பார்க்கும்போதே சூப்பரா இருக்குல்ல? இது பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ, அவங்களுக்காக தான் இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எங்களோட சொந்த ஊர் தான் தருமபுரி. ஸோ, அங்க தான் வந்து இவங்க படிச்சு வளர்ந்தது எல்லாமே. பட் வந்து மேரேஜ் முடிஞ்சோனே ஒசூருக்கு வந்துட்டாங்க. ஸோ, அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெரிய பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ, சின்ன பொண்ணுக்கும் கேக் கேட்டிருந்ததுனால, ஸோ அவங்களுக்கும் வந்து பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு பர்த்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, கேக் ரொம்ப சூப்பரா இருந்தது. வெரி டேஸ்ட்டா இருந்தது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த டைமும் வந்து சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் மட்டும் கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சிஸ்டர், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி குடுத்துட்றேன். ஸ்வீட்டும் வந்து கரெக்ட்டா சூப்பரா பண்ணி குடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரி ஸ்வீட்டா வந்து ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வந்து ஒசூர்ல இருக்கீங்க அப்படின்னா, கஸ்டமைஸ்டா கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முட்டை மிட்டாய் வந்து எப்படி இருக்கும்? முட்டை எக்கு ஸ்மெல் வருமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. எக்கு ஸ்மெல்லே வராதுங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சாப்பிடாதவங்கலாம் இத நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஹோம்மேடா தான் பண்றோம். எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணி குடுத்துட்ருக்கோம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் வைக்கிறதில்ல. ஸோ இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டம்போது பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நடுவுல வந்து இங்க வை, அங்க வை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ ஃபைனலாக நம்மளோட கேக்கோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் கஸ்டமைஸ்டாக கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்மக்கிட்ட கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.